الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஊரிலே இல்லாத நேரத்தில் அவர்களுடைய தாயார் வஃபாத்தாகிவிட்டார்கள். அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன உம்மி தூஃபியத் வான காயிபுன் அன்ஹா, நானுமோ வெளியிலே சென்றிருந்த போது என் தாயார் வஃபாத்தாகிவிட்டார். அயம் ஃபவுஹா ஷையுன் இன் தஸத்தக்து பிஹி அன்ஹா, எனவே தாயாரை தொட்டும் நான் சதக்கா கொடுத்தால் அது அவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்குமா, எனது தாயாருக்கு அது பிரயோஜனம் தருமா என்று கேட்டபொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் ஓம், நீங்கள் தாயாரை தொட்டும் சதக்கா கொடுத்தால், அவர்களுக்காகவே நீங்கள் தர்மம் செய்தால் அது அவர்களுக்கு பிரயோஜனம் செய்யும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஃபைன்னி உஷ்ஹிதுக அன்ன ஹாயித்துல் மிஹ்ராஃப சதகத்துன் அலைஹா, நிச்சயமாக நான் உங்களை ஷாஹிதாக வைக்கின்றேன். நிச்சயமாக எனது இந்த மிஹ்ராஃப் என்று சொல்லக்கூடிய தோட்டம், இந்த தோட்டத்தை எனது தாயாருக்காக நான் தர்மம் செய்கிறேன், சதக்கா கொடுக்கிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை ஷாஹிதாக வைத்து, சாட்சியாக வைத்து சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய தாய்க்காக மிஹ்ராஃப் என்ற அவர்களுடைய அந்த தோட்டத்தை சதக்கா கொடுத்து விட்டார்கள். பெற்றோர்கள் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால், அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் அவர்களுக்காக வேண்டி சதக்காக்களை, தர்மங்களை செய்கின்ற பொழுது அது அவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கிறது. சதகா என்று சொல்லும் பொழுது, தர்மம் என்று சொல்லும் பொழுது அது பெருமொரு பாக்கியம் நிறைந்த ஒரு அமல். ஏனென்றால் சதகா என்பது அல்லாஹுடைய கோபத்தை நூக்கக்கூடியதாக, கெட்ட மரணத்தை தடுக்கக்கூடியதாக, கெட்ட மரணம் வராமல் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று பெரும் நன்மைகளை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சதக்காவை, இந்த தர்மத்தை பெற்றோர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவர்களுடைய பேரிலே செய்கின்ற பொழுது அவர்களுக்கு பெரும் பாக்கியமாக அமையக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று கொடுக்கக்கூடியவர்களுக்கும் பெரும் பாக்கியமாக இருக்கிறது. எனவே பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி நற்காரங்கள் அவருடைய வஃபாத்துக்கு பின்னாலும் தங்கி இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே பெற்றோர்கள் எம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களே, அவர்களுக்கு பணிவிடை செய்ய எங்களால் முடியவில்லையே என்று நாங்கள் மனவருத்தப்பட்டாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை அவருடைய வஃபாத்துக்கு பின்னாலும் செய்வதற்கு வைத்திருக்கிறான். எனவே பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக வேண்டி தர்மம் செய்யக்கூடிய விஷயத்திலே, சதகாக்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்திலே முன்வர வேண்டும். அவர்களுக்கு அந்த பாக்கியம் அப்படியே போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.